ஹலோ மக்களே, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளினிக் போயிட்டு பயிர் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா, திரும்ப நம்ம ஆல்ரெடி வச்ச ஒரு மரத்தில் சிமெண்ட் பூச்சிருப்போம். அந்த தென்னை மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, சும்மா போய் பார்க்கும்போது என்னடான்னு பார்த்தா, கத்தி எடுத்து வெட்டும் போது தான் தெரியுது. திரும்பி அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டு வந்து திரும்பி உள்ளே ஏறுது. அடியில் பார்த்தீங்கன்னா, அப்படியே நோண்டி ஃபுல்லாக உள்ளே ஏறுது. நானும் வெட்டிகிட்டே இருந்தேன். எவ்வளோ தூரம்னு போகுதுன்னு பார்த்தா, ஒரு முக்கால்வாசி, ஒரு பாதி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கால்வாசி அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்தேன். வெட்டி எடுத்ததில் ஒரு 4-5 பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வண்டு மாட்டுச்சு. இந்த வண்டு பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கத்தி மேலே இருக்கு பாருங்க. இந்த மரத்தில் எவ்வளோ தூரம் எடுத்துருக்குன்னு பாருங்க. வெட்டின வரையும் எடுத்தோம். இது உள்ள பார்த்தீங்கன்னா நோண்ட அந்த எப்படியோ அந்த ரம்பத்தூள் மாதிரி சொல்லிட்டு வந்துனே இருக்கு. அது மொத்தம் எடுத்து போட்டு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்வான்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி பூச்சி வந்து ஒரு பெருசாக முட்டையிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து இது நம்ம இது மாதிரி சாவடிச்சிடணும். இது விட்டோம்னா திரும்பி வந்துட்டே இருக்கும். எதனால் இது மாதிரி வருதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. அப்படியே நம்ம சிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வேப்ப முன்னாக்கு வச்சு உள்ளே ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நல்லா கலந்து இது உள்ளே வச்சு நல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஆனால் திரும்பியும் பார்த்தோன்னா அது வரும்னு நினைக்கிறேன். ஏன் இது வந்து ஒருத்தர் சொன்னாங்க லாஸ்ட் டைம் வந்து இந்த ஆமணத்து கொட்டையும் சாணியை வச்சு புளிச்சு போட்டு வச்சா ட்ரை பண்ணால் வந்து வண்டு விழுன்னு சொல்லிட்டு. இது வரையும் நான் 2 பானையும் வச்சுட்டேன். அதில் வந்து பார்த்தோன்னா இது வரையும் எந்த வண்டும் விழல. இதுக்கு ஏதாச்சும் ரிசல்ட் உங்களுக்கு எதனா தெரியும்னா எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லுங்கள். கொஞ்சம் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். 5 வருஷம் மரம் பார்த்தீங்கன்னா இந்த 2 மரம் போயிடுச்சு ஆல்ரெடி. அதனால தான் இந்த விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கும் நாளைக்கு இது மாதிரி ஏற்படக்கூடாது.